விசுவாசியுங்கள், ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். ரேமா உங்களுக்குள்ளே இருக்கு. ரேமா உங்களுக்குள்ளே இருக்கு. ஆவி, ரேமானா ஆவி, ஆவியின் வார்த்தை தான் ரேமா, ஸ்பிரிட் வேர்டு, ஆவி. இது ஸ்கிரிப்சர். அதனாலதான் இயேசு அடிக்கடி சொல்றாரு, தீர்க்கதரிசி சொன்னபடியே அது நிறைவேற்றிட்டு, தீர்க்கதரிசி சொன்னபடியே அது நிறைவேற்றிட்டு, தீர்க்கதரிசி சொன்னபடியே நிறைவேற்றிட்டு, என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதி இருக்கிறது அதை நிறைவேற்று. அது லோகோஸ். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், அதை நிறைவேற்றும்படிக்கே வந்தேன். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது தான். நீ என்ன பண்ணு, குஷ்டரோகம் சரியானோன்னே நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து பலியை செலுத்து அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் லோகோஸ்லேருந்து அவர் பார்த்தது. ஆனால் அதை ரேமாவாக எப்போ கன்வெர்ட் பண்ணார்னா, அந்த குஷ்டரோகி